பிரைஸ் தி லார்ட். இந்த மந்த் ஃபுல்லாகவே ஃபங்க்ஷனுக்கு போன ஃபீல் மட்டும்தான் தெரியுது. அகைன் எங்கள் அண்ணாவோட ஒரு ஹவுஸ் வார்மிங். ஃபர்ஸ்ட் எல்லாம் கிட் செக்ஷனில் இருந்தேன்னா இப்போ கிச்சன் செக்ஷனுக்கு மாறிட்டேன். இவங்களை பார்க்கும்போது தான் ஃபீல் ஆச்சு டைம் எவ்வளோ குயிக்காக போகுது அப்படின்னு. கேர்ள் பேபிஸ் கூட சீக்கிரம் ரெடி ஆக்கிடலாம். அந்த பசங்க இருக்காங்களே அங்கேயும் ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. எல்லாரும் போயிட்டாங்க, நாங்கள் தான் லாஸ்ட்டாக போனோம். 10:30 போல் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1 ஹவர்லேயே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த புது வீட்டுக்காக ஜெபம் பண்ணாங்க. சின்ன வீடோ பெரிய வீடோ, இன்னும் இந்த காலத்தில் கூட எத்தனையோ பேர் வீடு இல்லாமல் ரோட்டோரங்களில் படுத்துட்டு இருக்காங்க. ஸோ கடவுள் நம்ம கொடுத்த வீட்டுக்காக தேங்க்ஃபுல்லாக எப்போவுமே இருக்கணும்னு சொன்னாங்க. லாஸ்ட்டாக அண்ணா வந்திருந்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு ஃபுட்டுக்காக இன்வைட் பண்ணாங்க. மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சில்லி, இத்தனை ஐட்டமும் எங்கள் அக்கா பண்ணாலும் ஆக்டிங் ஃபுல்லாக எங்கள் அண்ணா பொண்ணு ஆட்ரினா பண்ண மாதிரி தான். அப்படியே ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணிவிட்டு நாங்களும் சாப்பிட்டு அப்பாடா அப்படின்னு ஒரு சைடு உட்காரலாம் அப்படின்ட்டு இருந்தோம். அதுக்குள்ளேயும் இந்த சுட்டீஸோட குறும்பு தொடங்கிருச்சு. ஆளுக்கால் ஒவ்வொன்றும் பண்ண தொடங்கிட்டாங்க. வீட்டில் ஒரு நாவல் மரத்தில் நிறைய பழம் இருந்துச்சு. எல்லாருமே சேர்ந்து அதை பிடுங்கி கழுகி ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லோரும் கிளம்பிட்டாங்க. இந்த டே இப்படி தான் போச்சு. இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். பாய்.